ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, வத்த குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் 3 அதை லைட்டாக கீறி போட்டுக்கலாம். இப்போ இதில் வத்தல் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு சீல் அளவு தேங்காயில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். அருமையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான டிஷ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.